வணக்கம். இந்த வீடியோல நல்லதங்காளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கலாம். நல்லதங்காள்ங்கிற இந்த பேரு நம்முடைய அம்மா அப்பாக்களுக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற பேரா இருக்கலாம். ஆனா நம்முடைய இந்த சந்ததிக்கு நல்லதங்காளுடைய வாழ்க்கை வரலாறு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். எப்படி வட தமிழகத்துல நீலி அம்மனா இருக்கட்டும், பெரியாச்சி அம்மனா இருக்கட்டும், புகழ்பெற்ற இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த தெய்வங்களாக இருக்கிறார்களோ, அதே போன்றே இந்த நல்லதங்காலும் தென் தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்த ஒரு குலசாமியா இருக்கிறாங்க. நீலியம்மனுடைய வரலாறும் பெரியாச்சி அம்மனுடைய வரலாறும் ரொம்ப திகிலான கதையாக இருக்கும். ஆனால் இந்த நல்லதங்காளுடைய கதையானது ஒரு மிகப்பெரிய சோக கதைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மண்ணுல சுமார் 400 வருஷங்களுக்கு முன்னால சாதாரணமான ஒரு பெண்ணாக பிறந்து வாழ்ந்து வந்த இந்த நல்லதங்காள் எப்படி தெய்வமாக ஆனாள் அப்படிங்கறத விரிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் நான் நல்லதங்காளுடைய கதையை கேள்விப்பட்டதே இல்ல. நல்லதங்காளை பத்தி இதுதான் முதல் முறையா நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சில தகவல்களை சொல்லிடுறேன். நல்லதங்காள் எப்போதிருந்து தெய்வமாக வணங்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லா குலசுவாமிகளும் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா அவர்களுடைய நினைவாக அங்கே கோவில் எழுப்பப்பட்டு வணங்கப்படுவதை போல நல்லதங்காலும் அவருடைய இறப்புக்கு அப்புறமா குலதெய்வமாக வணங்கப்படுறாங்க. நல்லதங்காள் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்லதங்காள் தற்கொலை பண்ணி தான் இறந்து போனாங்க. ஏன் நல்லதங்காள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால, நல்லதங்காள் அவங்க மட்டும் தற்கொலை பண்ணிக்கல, அவங்களுடைய குழந்தைகள் எல்லோரையும் கூப்பிட்டு கிணற்றிலே தள்ளி கொன்றுவிட்டு இவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. எந்த ஒரு தாயாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய உயிரையாவது கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவாளே. ஆனால் ஏன் இந்த நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளையும் கிணற்றிலே தள்ளிவிட்டு தானும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்க எல்லாருடைய இறப்புக்கும் காரணமாக இருந்தது 2 விஷயம். முதல் விஷயம் பசி. என்னது, பசியால ஒரு பெண்ணும் அவளுடைய பிள்ளைகளும் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? அப்படி பார்த்தா இந்த பொண்ணு வாக்கப்பட்டு போன இடத்துல ரொம்ப வசதி இல்லாத பரம ஏழையான ஏதாவது வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டாளா? இந்த பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்த தகப்பனுக்கு தன்னுடைய குழந்தைகளை கூட கவனிக்க முடியாத நிலைமையில இருந்தா, இப்படி வாக்கப்பட்ட போன இடமும் புருஷனும் சரியில்லைனா கூட பரவாயில்ல, இப்படி இந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் கொன்று விட்டு சாவதற்கு முன்னால் புருஷனாலதான் வழி இல்லைனாலும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய் ஏதாவது உதவி கேட்டிருக்கலாமே. அவங்களாலையும் இந்த பெண்ணுக்கும் இவளுடைய குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட முடியாத நிலைமையில இருந்தாங்க. இப்படி நமக்கு எக்கச்சக்கமான கேள்வி இருக்கலாம். ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாததாலதான் இந்த பெண் இப்படி தற்கொலை செய்து தன்னுடைய குழந்தைகளையும் கொண்டு போட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்ல. இந்த பெண் ஒரு சாதாரண வீட்டில் பிறந்தவளும் இல்லை, சாதாரண வீட்டிற்கு வாக்கப்பட்டு போனவளும் இல்லை. இவள் சேதுபதி வீட்டு செல்லக்கிளியாக வளர்ந்தவள். சேதுபதி ராஜாவினுடைய மகளாக இந்த பூமியிலே அவதரித்தவள். வாக்கப்பட்டு போன இடமும் சாதாரணமான இடம் கிடையாது. மானாமதுரை ராஜவம்சத்துக்கே மருமகளாக போய் சேர்ந்தவள். அட பாவிகளா, ஒரு ராஜவம்சத்திலே பிறந்த ஒரு பெண் இன்னொரு ராஜவம்சத்திற்கு மணமுடித்து போயிருக்கும் போது அவளுக்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் உணவில்லை, பசி என்பதின் காரணமாக ஒரு கிணத்துக்குள்ள அந்த குடும்பமே பூண்டோடு விழுந்து அழியுது. எப்படி இந்த நிகழ்வு நடந்தது? தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு தாய் பசியாலே பரிதவித்திருந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவதற்காக ஓடி ஓடி அலைந்து திரிந்த ஒரு ஒப்பாரி கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ணன் தங்கை பாசத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கன்னா, நம்முடைய தாத்தாக்களா இருக்கட்டும், நம்முடைய அப்பா அம்மாக்களா இருக்கட்டும் பாசமலர் படத்தை சொல்லுவாங்க. நம்முடைய மாமன் மச்சான்களை கேட்கும் போது கிழக்கு சீமை படத்தை சொல்லுவாங்க. நம்மளை கேட்கும் போது திருப்பாச்சி படத்தை சொல்லுவோம். கடைசியா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் சிவகார்த்திகேயனுடைய படத்தை கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை கேட்டதற்கு அப்புறமா அண்ணன் தங்கச்சி பாசம்னா நல்லதங்காள் நல்ல தம்பியை தான் எடுத்துக்காட்டா நம்ம எல்லாரும் சொல்லுவோம். இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அப்படி என்ன ஒரு மிகச்சிறந்த அண்ணன் தங்கை பாசம், நம்ம பாத்திராத பாசம் இவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, தன்னுடைய தங்கை இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தங்கையுடைய வாழ்க்கையும் தன்னுடைய மருமகன்களையும் தன்னுடைய மருமக பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாமல் போனதால் ஒரு அண்ணன் தன்னுடைய உயிரையே விட்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு பாசமான கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். தங்கச்சியும் சும்மா கிடையாதுங்க. பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றது. மானத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. இதையெல்லாம் போய் அண்ணனிடம் மீண்டும் சொல்லி அவனுடைய வாழ்வில் எந்த இடைஞ்சலும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக தான் பெற்ற பிள்ளைகளையே, ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை இல்லை, 7 பிள்ளைகளை கிணற்றிலே போட்டு கொன்றிருக்கின்றாள். அவளுடைய கதையை பார்ப்போம். என்னோடு சேர்ந்து பயணியுங்கள். விரிவான வரலாற்றுக்குள்ள போறதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதங்காள் பிறந்ததுல இருந்து அவள் இறப்பு வரைக்கும் வரிசையாக பார்க்கலாம். நல்லதங்காள் பிறந்த ஊர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு மிகவும் அழகான கிராமம்
சும்மா கதையோட சுவாரஸ்யத்துக்காகவோ எதுகை மோனைக்காகவோ மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம்லாம் சொல்லல. உண்மையிலேயே விருதுநகர் மாவட்டத்திலே வத்ராயிருப்பிற்கு அருகில் அமைந்திருக்கின்ற அர்ச்சுனாபுரம் தான் நல்லதங்காள் பிறந்த ஊர். தென் தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வத்ராயிருப்பை பத்தியும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தை பத்தியும் சில ஐடியாக்கள் இருக்கலாம். ஆனால் தமிழகத்துடைய வடபகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியாவை பத்தி அந்த அளவுக்கு ஐடியா இருக்காது. ஆனால் புகழ்பெற்ற சதுரகிரி மலையை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி மலை இருக்கின்றதோ அதே மாதிரி இங்கே மகாலிங்க மலை என்று சொல்லக்கூடிய சதுரகிரி மலையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சதுரகிரி மலைச்சாரல் அமைந்திருக்கின்ற சதுரகிரிக்கு பக்கத்திலேயே இருக்கின்ற இடம்தான் வத்ராயிருப்பு. வத்ராயிருப்பை தாண்டியவுடன் அர்ச்சுனாபுரம் வருகின்றது. இந்த ஊருக்கு நான் சின்ன வயசுல இருந்து போய் வந்திருக்கேன். மற்ற கிராமங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய சிறு வயசுல பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கிராமத்துடைய அழகும் பொலிவும் நம்ம பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறமா மாறி போயிருக்கும். ஆனா அர்ச்சுனாபுரம் மட்டும் இன்னும் மாறாமல் நான் சிறு வயதில் பார்த்தபடி அப்படியே பச்சை பசேல் என்று இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஊரில் பாய்கின்ற அர்ஜுனா நதி. அந்த அர்ஜுனா நதி தான் இந்த அர்ச்சுனாபுரத்தை வளமாக்கி கொண்டிருக்கின்றது. பேரே அர்ஜுனா நதின்னு இருக்கே, அர்ஜுனனுக்கும் இந்த நதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. மகாபாரத காலகட்டத்திலே அர்ஜுனன் தன்னுடைய தமையன்களோடும் திரௌபதியோடும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் என்றும் இங்கே அவர்கள் நீராடுவதற்காக சதுரகிரி மலையடிவாரத்திலே தன்னுடைய அஸ்திரத்தை கொண்டு இந்த பூமியிலே எய்து ஒரு நீர் பிரவாகத்தை உருவாக்கினார் என்றும் அன்று முதல் அங்கே உருவான அந்த நதிக்கு பெயர் தான் அர்ஜுனா நதினு சொல்லப்படுது. அந்த அர்ஜுனா நதியினுடைய வளத்தால் தான் அர்ஜுனாபுரம் அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரை பசுமையாகவே இருக்கின்றது. இப்படி இந்த பசுமையான அர்ஜுனாபுரத்திலே நல்லதங்காள் பிறக்கின்றாள். நல்லதங்காள் யாருக்கு பிறக்கின்றாள்? ராமலிங்க சேதுபதிக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறக்கின்றார். இப்படி சேதுபதி வம்சாவளியிலே பிறந்த ஒரு பெண் குழந்தை. எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாச்சியார் நாச்சியார்னு சின்ன வயசுல கொஞ்சி தள்ளி இருப்பாங்க. அவ்வளவு செல்லத்தோடு வளர்ந்த குழந்தை. ஆனா நல்லதங்காள் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவளுடைய தாய் தந்தை 2 பேரும் அவளை விட்டு இறந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் வீட்டில் மிச்சம் இருக்கின்றார். அவருடைய பெயர் நல்லதம்பி. தன்னுடைய தங்கையை தாய் தந்தை இல்லாத குறையே தெரியாமல் அவர்கள் இருந்தால் எப்படி அன்பாக வளர்ப்பார்களோ அதை விட 10 மடங்கு அன்பு செலுத்தி நல்லதம்பி வளர்த்து வருகின்றார். தன்னுடைய தங்கச்சி எதை கேட்டாலும் எதன் மீது ஆசைப்பட்டாலும் அதை அவள் சொல்வதற்கு முன்பாகவே புரிந்து கொண்டு நிறைவேற்றுகின்ற அண்ணனாக நல்லதம்பி இருக்கின்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த காலத்திலே பெண் குழந்தைகளை எல்லாம் சிறு வயதிலேயே மணமுடித்து கொடுக்கும் பழக்கம் இருந்தது. அதுபோக இவர்கள் ஒரு மன்னர் வீட்டு வகையறா வேறு. அப்படி இருக்கும்போது பல ராஜ்யங்களில் இருந்து சிறுமியாக இருக்கின்ற நல்லதங்காளை மணமுடிக்க ஆசைப்படுகின்றார்கள். நல்லதங்காளுக்கு வெறும் 7 வயது இருக்கும் போது மானாமதுரையுடைய அரச குடும்பமான காசி ராஜாவுக்கு தன்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கின்றார் நல்லதம்பி. கல்யாணம் என்றால் சாதாரணமாக கல்யாணம் இல்லை. இதுவரை அந்த சுற்று வட்டாரமே பார்த்திராத அளவு மிகப்பெரிய ஆடம்பரமான கல்யாணம். அந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறாங்கிறதுக்கு நல்லதங்காளுடைய வரலாறுல சில செய்திகள் சொல்லுவாங்க. அதை பார்க்கலாம். இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக பனைமரம் பிளந்து பந்தக்கால் போட்டார்களாம். தென்னை மரத்தை பிளந்து தெருவெல்லாம் பந்தல் போட்டார்களாம். எப்படின்னு பாருங்க. கல்யாணத்தை நடத்துறதற்கு தெருவெல்லாம் தென்னை மரத்தை பிளந்து பந்தல் போடுகின்ற அளவுக்கு ஊரே மெச்சும்படியான ஊர் பூரா பந்தல் போட்டு கல்யாணம் முடித்திருக்கின்றார். சரி, கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை இந்த அளவுக்கு தடபுடலா இருக்கே, தங்கச்சிக்கு என்ன சீதனம் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது சீதனத்துக்கா குறைச்சல், வேலி நிறைய வெள்ளாடுகள் கொடுத்திருக்காரு, பட்டி நிறைய பால் மாடுகள் கொடுத்திருக்கிறாரு. என்னடா ஆடுகளையும் மாடுகளையுமா தங்கச்சிக்கு கொடுத்திருக்கிறாரு? இதெல்லாம் ஒரு சீதனமா நம்ம இந்த காலத்துல நினைக்கலாம். ஆனால் அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரை பால் மாடுகளுக்கு உள்ள மரியாதை கிராமத்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காலத்திலே பெண்களுக்கு பால் மாடுகள் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய சீதனமாக கருதப்பட்டது. அதுவும் 1-2 பால் மாடுகள் இல்லை, ஒரு பட்டி நிறைய பால் மாடுகளை கொடுத்து அண்ணன் அனுப்பி இருக்கின்றார். சீதன வரிசைகள்னு பார்க்கும்போது அவள் கொண்டு செல்லுகின்ற அந்த ஒட்டுமொத்த சீதனத்தை வைப்பதற்கு அவளுடைய புகுந்த வீட்டிலே இடம் இருக்குமா என்றே தெரியாது. அந்த அளவிற்கு சீதனங்களை நல்லதம்பி கொடுத்திருக்கின்றார். அதுவும் சாதாரணமான சீதனங்கள் இல்லை. மோர் கடைவதற்கு கூட தங்கச்சி உட்கார்வதற்கு முக்காலி வேண்டுமல்லவா, அந்த முக்காலியை தங்கத்தாலே கொடுத்திருக்கின்றார். அரிசி அளந்து சோறு வடிக்க வேண்டுமல்லவா, அதற்கு தேவையான நாளியை அளக்கின்ற அந்த நாளியையும் தங்கத்திலே கொடுத்திருக்கின்றார். பெண்கள் எல்லோரும் தங்கள் வீட்டு நெல்லை எல்லாம் அளப்பதற்கு மரக்கால் வைத்திருப்பார்கள் அல்லவா, அதையும் தங்கத்தாலேயே கொடுத்திருக்கின்றார். இப்படி அத்தனையும் தங்கம் தங்கம் தங்கம். தன்னுடைய வீட்டு பெண்ணை எவன் எடுத்துக்கொண்டு போகின்றானோ அவனை பொன்னாலேயே குளிப்பாட்டி இருக்கின்றார் நல்லதம்பி. இத்தனையும் செய்து முடித்து தன்னுடைய தங்கச்சியை கணவனுடைய வீட்டிற்கு அனுப்புகின்றார். அப்போது இத்தனை வருடங்களாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்த
தன்னுடைய அண்ணனை பிரிந்து செல்ல முடியாமல் நல்லதங்காள் அழுது புலம்புறாங்க. அவங்க எப்படி அழுதாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அழுது புரண்டாங்க நல்லதங்கா. தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் அற்றுவிழ முட்டி அழுதாள் நல்லதங்காள். தன்னுடைய முத்துமணியெல்லாம் அத்துவிழ அந்த அளவுக்கு ஐயோ முயோன்னு அடிச்சுக்கிட்டு அண்ணனை விட்டு பிரிஞ்சு போக மறுக்கிறாங்க. ஒரு வழியாக தன்னுடைய தங்கையை தேற்றி அவனுடைய கணவனோடு அனுப்பி விடுகின்றார் நல்லதம்பி. இப்படி கல்யாணத்தை முடிச்சிட்டு நல்லதங்காள் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து புகுந்த வீடான மானாமதுரைக்கு போய் சேர்றாங்க. காலங்கள் உருண்டோடுது. நல்லதங்காளுக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் முன்னாலே சொன்ன மாதிரி நல்லதங்காளுக்கு 7 வயசுலயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 7 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது அந்த பெண்ணு வயசுக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு இப்படி வயசுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா நிறைய தாய் மாமன்கள் தன்னுடைய அக்கா மகள்களை கல்யாணம் பண்ணும்போது அதுல நிறைய பேர் வயசுக்கே வந்திருக்க மாட்டாங்க. இப்படி சின்ன பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு போன அந்த தாய் மாமன்களோ இல்ல அந்த கணவன்மார்களோ ஒரு சிறுமியை போலவே அந்த மருமகள் அந்த வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியார் கிட்ட வளருவா. அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கணவனுக்கும் அவளுக்குமான உறவு பலப்பட ஆரம்பிக்கும். இதுல அந்த காலத்துல வேடிக்கையான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இப்படி சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்சு என்னதான் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாலும் நடுராத்திரியில் அந்த பிள்ளைங்க எந்திரிச்சு அழுது நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லும் போது மாமனார் மாமியாரோ இல்ல கணவரோ கொண்டு வந்துட்டு மீண்டும் அப்பா அம்மா வீட்டிலேயே அந்த பிள்ளையை விட்டு போவாங்களாம். அந்த பொண்ணும் அப்பா அம்மா வீட்டில் சில காலமும் புகுந்த வீட்டில் சில காலமும் இப்படியாக போய் போய் வந்து கொண்டிருக்குமா. சின்ன பொண்ணா இருக்கிறதுனால இன்னும் அதோடைய விளையாட்டு பருவம் கூட மாறாம இருக்கும். அதனால வீட்டு வேலைகள்ல அது கவனம் செலுத்துறதை விட விளையாட்டுகள்ல நிறைய கவனம் செலுத்திக்கிட்டு இருக்குமா. அதே நேரத்துல சைட் பை சைடா வீட்டு வேலைகளை எப்படி பார்க்கணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங்கையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படியாக அந்த சிறுமி வளர்ந்து பூ பெய்திய பிறகு தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ அனுமதிப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கதை தான் நல்லதங்காளுடைய விஷயத்திலும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதை நான் எப்படி ஆணித்தரமா சொல்றேன்னா, நல்லதங்காள் கல்யாணம் முடிச்சு 7 வயசுல தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறாங்க. சில காலம் கழித்து நல்லதங்காள் பூ பெய்திய பிறகு அவருக்கும் அவருடைய கணவருக்கும் குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கின்றன. இப்படியாக ஒன்றல்ல இரண்டல்ல வரிசையாக 7 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள் நல்லதங்காள். அந்த 7 குழந்தைகள்ல 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். இப்படியாக நல்லதங்காள் 7 குழந்தைகளை ஈன்றெடுக்கும் போது அவ கல்யாணம் முடிச்சு மானாமதுரைக்கு வந்து 12 வருடங்கள் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. 12 வருடங்கள்ல 7 குழந்தைகள் அவள் பெற்றிருக்கிறாள் சொல்லி பார்க்கும்போது அந்த காலத்துல எந்த விதமான கருத்தடை சாதனங்களும் இருக்காது. வருஷத்திற்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக நல்லதங்காள் பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் 7 குழந்தைகள் வரிசையாக அவளால் பெற்றிருக்க முடிகின்றது. தன்னுடைய 7 வயதிலேயே திருமணம் முடித்து போனதால் குறைந்தது 5 வருடங்களாவது அவள் சிறுமியாக அந்த வீட்டிலே வேலைகளை பார்த்து கொண்டு விளையாடி கொண்டு இருந்திருப்பாள். தன்னுடைய 13வது வயதிலே அவள் பூ பெய்தி இருக்க முடியும். அதற்கு பிறகு 7 குழந்தைகளை அவள் பெற்றிருக்க வேண்டும். இந்த கணக்கின்படி பார்க்கும்போது நல்லதங்காளுடைய 19வது வயது 20வது வயதிலே அவளுக்கு 7 குழந்தைகள் கிடைத்து விடுகின்றது. சரி, எல்லாம் நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு. பொண்ணு கல்யாணம் முடிச்சு புருஷ வீட்டுக்கு போயிருச்சு. 7 குழந்தைகளை பெத்த மகாராசி ஆகி போனா. புகுந்த வீட்லயும் இது வரைக்கும் எந்த விதமான கொடுமைகளும் இவளுக்கு நடந்த மாதிரி நான் கதையில இன்னும் சொல்லல. அப்படி இருக்கும்போது இந்த பசிப்பினியானது எப்படி அவர்களை ஒட்டி கொண்டது, எப்படி இவர்களுக்கு இந்த கொடூரம் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த கதைக்கும் காரணமாக இருந்தது நல்லதங்காள் வாக்கப்பட்டு போன அந்த மானாமதுரையில் நிலவிய பஞ்சம். அதிலும் குறிப்பாக நல்லதங்காள் வாக்கப்பட்டு போனதுல இருந்து தொடர்ச்சியாக 12 வருடங்கள் மானாமதுரையிலே மழையே இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால அந்த நாடு முழுவதும் ஒரே பசி, பஞ்சம், பட்டினி என்ற நிலைமை உருவாகி விடுகின்றது. நல்லதங்காளுடைய குடும்பம் ஏற்கனவே மானாமதுரை அரச குடும்பமாக இருந்ததால் நாட்டு மக்களுடைய பசியை போக்க வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு வந்து விடுகின்றது. அதனால் தங்களுடைய கஜானாவில் இருந்த அத்தனை தானியங்களையும் பொன் பொருளையும் மக்களுடைய உணவிற்காக செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கஜானால இருக்கிற தானியங்களையோ செல்வங்களையோ ஒரு வருஷம் செலவழிக்கலாம், இல்ல 2 வருஷம் செலவழிக்கலாம். 12 வருடங்கள் இப்படியாக தொடர்ச்சியான பஞ்சம் நிலவும் போது கஜானா கண்டிப்பா காலியாகி தானே போகும். அதனால இந்த பஞ்சத்தை சமாளிக்க முடியாம அந்த நாட்டில் இருந்த பல மக்கள் பசியாலே துடிதுடித்து இறந்து போகின்றார்கள். இனிமேலும் இந்த நாட்டில் இருந்தால் நம்மால் உயிர் பிழைக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு பல மக்கள் நாட்டை காலி செய்துவிட்டு வேறு நாட்டை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் குடிபெயர்ந்து செல்லலாம், மந்திரிமார்கள் குடிபெயர்ந்து செல்லலாம்,
ஏன் போர்ப்படை வீரர்கள் கூட இந்த வேலையே வேண்டாம் என்று நாட்டை துறந்து வேறு நாட்டிற்கு சென்று விடலாம். ஆனால் மன்னரோ அரச குடும்பமோ தங்களுடைய நாடே வேண்டாம் என்று வேறு நாட்டிற்கு பஞ்சம் விளைக்க செல்ல முடியுமா? முடியாது. அதனால்தான் நல்லதங்காளுடைய குடும்பமானது அந்த ஊரிலேயே இருந்து கொண்டு இந்த பசிப்பிணியால் வாடிக்கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் வாரி கொடுத்த பின்பு அவர்கள் சாப்பிடுவதற்கே அவர்களிடம் தானியங்கள் இல்லாத நிலையானது உருவாகி விடுகின்றது. இதனால் நல்லதங்காலும் அவளுடைய பிள்ளைகளும் கடுமையான பசிப்பிணியால் பாதிக்கப்படுகின்றார்கள். சரி, பஞ்சம் பட்டினின்னு சொல்றமே, அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதங்காளுடைய வரலாறுல சொல்றாங்க. அந்த பஞ்சத்துடைய கொடூரத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க எப்படிலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. பஞ்சமோ பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், தாலி பறிகொடுத்து கணவனை பறிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம். இதுல இருக்கிற வரிகளை எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, மரக்கா எதுக்கு வச்சிருப்பாங்க? வீட்டில் இருக்கின்ற தானியங்களை அளப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய மரக்கா. அந்த மரக்காவே இனிமேல் தானியங்களை அளப்பதற்கு தேவைப்படவில்லை என்பதற்காக வீட்டிலே உபயோகப்படாத பொருளாக உருண்டு கொண்டிருந்ததாம். அந்த அளவிற்கான பஞ்சம். அடுத்ததாக நாளி உருண்ட பஞ்சம். நாளி எதுக்கு? அரிசி எடுத்து சமைப்பதற்காக நாளி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நாளிக்கும் இனிமேல் வேலை இல்லை என்பதால் அதுவும் உபயோகம் இல்லாமல் வீட்டிலும் தெருவிலும் உருண்டு கொண்டிருந்ததாம். இதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இனிமேல் மரக்காலுக்கும் நாளிக்கும் நம்முடைய வீட்டில் வேலை இல்லை, அதையெல்லாம் விற்றெடுத்து சாப்பிட்ட பஞ்சம்னு சொல்லலாம். அந்த அளவிற்கான கொடூரமான பஞ்சம் அந்த நேரத்தில் நிலவியது. இன்னொரு லைனை கவனிக்கணும். தாலி பறிகொடுத்து கணவனை பறிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தாலி பறி கொடுத்தனா தாலியை கூட வித்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். தாலியை வித்து கூட அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பசியை போக்குவதற்கு அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் போராடினார்கள். ஆனால் தாலியை விற்று தின்ற பிறகும் மீண்டும் அந்த பஞ்சத்தில் இருந்து அந்த குடும்பமானது மீள முடியவில்லை. அடுத்ததாக கணவனை பறி கொடுத்து, தாலி பறி கொடுத்து கணவனை பறி கொடுத்துன்னு சொல்றாங்களே, இந்த கணவனை பறி கொடுத்துங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தன்னுடைய மனைவிமார்களும் தன்னுடைய குழந்தைகளும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கின்ற கணவர்கள் எல்லோரும் தாங்களாகவே அந்த குடும்பத்தில் இருந்து விலகி போய் வேறு எங்கோ அடுத்தவர்களிடம் அடிமைகளாக வேலைக்கு போய் இந்த குடும்பத்திற்கு பணம் அனுப்பி, அதுவும் பத்தாமல் போய் தாலி பறி கொடுத்து கணவனை பறி கொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம். கைக்குழந்தை விற்ற பஞ்சமா? குழந்தையை விற்பதற்கு என்ன காரணம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நாட்டில் இருந்த மக்களால் தங்களுடைய கை குழந்தைகளுக்கு கூட உணவளிக்க முடியாத, பால் கொடுக்க முடியாத நிலை இருந்ததால் அந்த கை குழந்தைகளை வேறு யாரிடமாவது விற்றுவிட்டார்கள் என்று சொல்லலாம். இல்லை என்றால் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற மற்ற குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் இந்த கை குழந்தைகளை அடுத்தவரிடம் விற்றுவிட்டு மற்ற குழந்தைகளுக்காவது உணவளித்து விடலாமே என்று யோசிக்கக்கூடிய அளவிலான பஞ்சமானது அந்த நாட்டிலே நிலவியதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரியான பஞ்சத்தில் தான் இப்போது நல்லதங்காளு மாட்டிக்கொண்டால். தன்னுடைய வீட்டிலே தன் அண்ணன் கொடுத்தனுப்பி இருந்த அத்தனை சீதனங்களையும் விற்றாகிவிட்டது. மீதம் இருந்த உலக்கை, கூடை, சொலவு என்று வீட்டில் இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் விற்றாகிவிட்டது. இன்னும் அந்த நாட்டிலே மழை பொழியவில்லை. இன்னும் அந்த பசி பட்டினி அவர்களை வாட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனிமேல் குழந்தைகளுக்கு உணவளிக்கவே முடியாது. இந்த பசியாலேயே தன்னுடைய குழந்தைகள் எல்லோரும் மாண்டு போவார்கள்னு நல்லதங்காள் பயப்படுறா. அதனால வேற வழியே இல்லாம தன்னுடைய கணவன் கிட்ட போய், இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருந்தால் நம்மால் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற முடியாது, அதனால என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போய் அங்கே நான் சில காலம் தங்கி இருந்து வருகின்றேன், குழந்தைகளுக்கு உணவளித்து அவர்களை சிறிது காலம் தேற்றி கொண்டு வருகின்றேன் சொல்றாங்க. ஆனால் மானாமதுரை மன்னனுக்கும் தன்மானம் இருக்கும் அல்லவா? தான் பெண்ணெடுத்த வீட்டிலே தன்னுடைய குழந்தைகளை கையேந்தி நிற்கவன் விடுவானா? நிச்சயமாக விடமாட்டான். அதனால் அவன் நல்லதங்காளிடம் கூறுகின்றான், அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள். நீ போகாதே, கஷ்டம் வர்றது சகஜம், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகொடித்தாவது விற்று பிழைப்போமடின்னு சொல்றாரு. சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போம். இவங்க ரெண்டு பேருமே நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லதங்காளா இருக்கட்டும், இந்த காசிராஜாவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ஒரு ஆண்மகனாக இருப்பதால் தன்னுடைய குடும்பத்திற்கு இந்த நிலைமை உருவாகிவிட்டது. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த குடும்பத்தை நாம் நடத்தியாக வேண்டும். நாம் இருவரும் இணைந்து சாணியாவது எடுத்து நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றுவோம், வேலி விறகை ஒடித்து அதை விற்றாவது பிழைப்பு நடத்துவோம் சொல்றாரு.
ஆனால் இந்த அம்மா நல்லதங்காள் இருக்கிறார்களே, அவங்களை சொல்லியும் குற்றமில்லை. அவங்களுடைய பிறந்த இடம் அப்படி, வளர்ந்த இடம் அப்படி, இங்கே வாக்கப்பட்டு வந்த இடம் அப்படி, இப்படியாக அத்தனையுமே அரச குடும்பமாக இருப்பதாலும் இவர்களுடைய இந்த மானாமதுரையில் மாத்திரம்தான் பஞ்சம் நிலவுகின்றது. நல்லதங்காளுடைய அண்ணன் இருக்கின்ற அர்ச்சுனாபுரத்திலே இன்னும் வளமையானது கொட்டி கிடக்கின்றது. அவர்களிடத்திலே ஏராளமான செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன. அப்படி இருக்கும்போது தன்னுடைய அண்ணன் தனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்த வேண்டும்? சந்தனம் தொட்ட என்னுடைய கையால் நான் சாணி தொடலாகுமோ? குங்குமம் தொட்ட என் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. ஏன் நல்லதங்காள் இப்படி சொல்றாங்க? தன்னுடைய கணவன் சொல்றதான அவங்க கேட்டு நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவேளை நல்லதங்காள் இப்படியாக கணவன் சொல்வதை போல கூலி வேலை செய்தாவது தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றலாம் சொல்லி நினைச்சாங்கன்னா, ரெண்டு அரச குடும்பம், பிறந்த இடமா இருக்கட்டும் புகுந்த இடமா இருக்கட்டும், இந்த ரெண்டு அரச குடும்பத்தினுடைய மானமும் கேள்விக்குறியாகிவிடும். அது போக இந்த விஷயம் எல்லாம் இப்படி தன்னுடைய தங்கை கூலி வேலை செய்து தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுகிறாள் அப்படிங்கிற விஷயம் ஒருவேளை நல்லதங்காளுடைய அண்ணன் நல்லதம்பியுடைய காதுக்கு போனால் அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். நம்முடைய தங்கை நம்மை நாடி வராமல் அண்ணன் நமக்கு உதவி செய்ய மாட்டான் என்று நினைத்ததால் தான் இப்படியான ஒரு முடிவை எடுத்தால் என்று நினைக்க மாட்டானா? அதனால் என்னுடைய அண்ணன் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. என்னுடைய அண்ணனையும் என்னுடைய பிறந்த வீடையும் நீங்கள் வேற்றுமையாக நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாகிறான் நல்லதங்காள். காசிராஜனும் வேற வழி இல்லாம தன்னுடைய குழந்தைகளை பத்திரமாக அழைத்து போகும்படி நல்லதங்காளிடம் சொல்லுகின்றார். நல்லதங்காள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு, வாருங்கள் பிள்ளைகளா, மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்றெல்லாம் கூறி தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு செல்கின்றாள். இப்போ கூகுள் மேப்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, மானாமதுரையிலிருந்து அர்ச்சுனாபுரத்தை வந்து சேர்வதற்கு ஏறத்தாழ 120 கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றது. இந்த 120 கிலோமீட்டர் தொலைவானது இன்று தெளிவாக சாலைகள் அமைக்கப்பட்ட போது நமக்கு கிடைக்கின்ற தொலைவு. அந்த காலத்திலே நல்ல சாலை வசதிகள் இருந்திருக்காது. காடுகளையும் மலைகளையும் எத்தனையோ குண்டு குழிகளையும் முள்வேலிகளை எல்லாம் கடந்து அவர்கள் பயணப்பட்டு அர்ச்சுனாபுரத்திற்கு வந்து சேர வேண்டும். யாரெல்லாம் கிளம்பி வர்றாங்க? நல்லதங்காளும் அவளுடைய 7 குழந்தைகளும் மட்டுமே. அவர்களுக்கு துணையாக அவளுடைய கணவனோ வேறு யாருமோ வரவில்லை. இப்படியாக தனியாக ஒரு பெண் தன்னுடைய 7 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு சுமாராக 120 கிலோமீட்டர் தொலைவினை காடு மலை வழியாக தனியாக நடந்து கடந்து கொண்டு வருகின்றாள். சரி, இந்த 7 குழந்தைகளை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையிலே கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்து அவர்கள் தானாக நடந்தார்கள் என்றால் கூட பரவாயில்லை. நல்லதங்காள் ஒரு வழியாக அவர்களை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்து விடுவாள். ஆனால் இந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை கை குழந்தையாக இருக்கும், இன்னொரு குழந்தை இப்போதுதான் நடக்க பழகி இருக்கும், இன்னொரு குழந்தை இப்போதுதான் ஓட பழகி இருக்கும். இப்படியாக மிகச் சிறிய கை குழந்தை முதல் ஒரு 7 வயது மூத்த மகன் வரை அவளிடம் பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். 7 வயது பையனாக இருந்தாலும் அவனும் சிறுவன் தான், அவனாலும் நடக்க முடியாது. இவர்கள் பசியிலே வேறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் 2 நாள் பசி இல்ல, பல நாள் பசி. இந்த பல நாள் பசியை தாங்கிக் கொண்டு இந்த கானகங்களையும் மலைகளை எல்லாம் கடந்து இந்த குடும்பமானது பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் சிறிது தூரம் நடந்த பிறகு எவ்வளவு அழும், என்னென்ன ஆர்ப்பாட்டம் செய்யும், தன்னுடைய தாயை தூக்கி கொண்டு நடக்க சொல்லும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நல்லதங்காள் கடந்து அர்ச்சுனாபுரத்திற்கு அருகில் இருக்கின்ற காட்டுப்பகுதியை வந்து அடைந்து விடுகின்றாள். இப்படி அர்ச்சனாபுரத்திற்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் வரும்போது பிள்ளைகளால் இதற்கு மேல் நடக்கவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்து விடுகின்றது. அத்தனை பிள்ளைகளும் அழுக தொடங்கி விடுகின்றது. பசி பசி, அம்மா எங்களுக்கு உணவிடுங்கள், எங்களுக்கு பால் கொடுங்கள் என்று கத்தி கூப்பாடு போட்டு அழ ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இவர்களுடைய இந்த அழுகுரலை கேட்டு ஒரு குதிரையானது வெகு வேகத்திலே அவர்களுடைய அருகிலே வந்து நிற்கின்றது. குதிரை மேல் இருப்பவர் வேறு யாருமே அல்ல, நல்லதங்காளுடைய அண்ணன் நல்லதம்பி தான் வந்திருக்கின்றார். அவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பதால் இந்த காட்டுப்பகுதியிலே அவர் வேட்டையாடுவதற்காக வந்திருந்தார். தன்னுடைய தங்கையையும் தன்னுடைய மருமக பிள்ளைகளும் இப்படி கால்நடையாக இவ்வளவு தூரம் நடந்து வந்ததை பார்த்து நல்லதம்பிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வருகின்றது. நல்லதங்காளிடம் அவன் இவ்வாறு கேட்கின்றான். குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே, பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு,
கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று கேட்கின்றான் நல்ல தம்பி. இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும். உன்னுடைய புகுந்த வீட்டில இருந்து நீங்க எல்லாம் பயணப்பட்டீங்க வர்றதுக்கு உங்களுக்கு குதிரை இல்லையோ, இல்ல பல்லக்கு எதுவும் உங்களுக்கு கொடுக்கலையோ, ஏமா கால்நடையா வந்தன்னு இவர் ஆச்சரியத்தோடும் வருத்தத்தோடும் கேட்கறத வச்சு பார்க்கும் போது இப்படி 12 வருடங்கள் மானாமதுரையில பஞ்சம் நிலவி கொண்டிருந்தது நல்ல தம்பிக்கு தெரியவில்லை. அது எப்படி தன்னுடைய தங்கச்சி மீது இவ்வளவு பாசம் கொண்டிருந்தவர், இத்தனை சீதனங்களை எல்லாம் அவளுக்கு வாரி கொடுத்தவர், 12 வருடங்களாக அவள் வாக்கப்பட்டு போயிருந்த இடத்திலே மழையே இல்லை, சரியான பசி பஞ்சம் பட்டினி, தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய மருமக பிள்ளைகளும் இத்தனை நாட்களாக பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியாமல் போனது. அவன் ஒரு முறை கூட இவர்களை சென்று சந்திக்கவே இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு வரும். அதற்கான பதில் எங்கே இருக்கிறது என்றால் நல்ல தம்பியினுடைய மனைவியிடம் இருக்கின்றது. நல்ல தம்பிக்கு மூலி அலங்காரி என்றொரு மனைவி உண்டு. அவள் மை வைப்பது போன்ற சிறு சிறு சூனிய வேலைகளில் எல்லாம் ஈடுபட்டாள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மையினாலே மதிமயங்கி போகி தன்னுடைய தங்கச்சியை ஒரு முறை கூட சென்று சந்திக்க முடியாதபடி நல்ல தம்பியை மூலி அலங்காரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார். இதனால் நல்ல தம்பியும் இத்தனை நாட்களாக இவர்கள் பட்டினியால் வாடினார்கள் என்பது தெரியாமல் மிகவும் மனம் நொந்து போய்விடுகின்றார். அப்போது தன்னுடைய தங்கச்சியுடைய குழந்தைகளை எல்லாம் வாரி எடுத்து மாமன் தூக்கும் போது அதிலே ஒரு சிறு குழந்தை கேட்கின்றது, மாமா நீங்கள் எங்களுக்கு ஓடி விளையாட மான் கொண்டு வந்து கொடுப்பீர்கள் என்று அம்மா சொன்னார், மான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கும் போது நல்லதங்காளை பார்த்து கூறுகின்றார், போமா போ, நம்முடைய வீட்டிலே தெற்கு மூலையிலே தேங்காய் குவிந்திருக்கு, வடக்கு மூலையிலே மாங்காய் குவிந்திருக்கு, வீட்டு வாசலிலே காட்டு யானை கட்டி இருக்கு, காராம் பசுவும் உண்டு, போய் சாப்பிட்டு இளைப்பாரியிரு, அண்ணன் வருகிறேன் என்று கூறுகின்றார். ஆனால் நல்லதங்காளுக்கோ அண்ணன் இல்லாத அந்த வீட்டிற்கு தன்னுடைய அண்ணியை சென்று சந்திப்பதற்கு தயக்கமாக இருப்பது. அதனால் அண்ணனையும் தன்னோட வரும்படி கூப்பிடுகின்றாள். ஆனால் நல்ல தம்பி என்ன கூறுகிறார் என்றால், என்னுடைய மருமக பிள்ளைகள் என்னிடம் ஓடி விளையாட மான் வேண்டும் என்று கேட்டதால் அதை பிடித்து கொண்டுதான் நான் வருவேன், நீங்கள் வீட்டிற்கு சென்றிருங்கள், இதோ வந்து விடுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய தங்கையையும் அவளுடைய பிள்ளைகளையும் முன்னே அனுப்பி வைத்து விடுகின்றார். நல்லதங்காலும் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தயங்கி தயங்கி ஊருக்குள்ளே நுழைகின்றாள். அரண்மனையினுடைய மாடியிலே இருந்து மூலி அலங்காரி நல்லதங்காள் இப்படி பஞ்சத்தில் அடிபட்டு அவளுடைய வீட்டிற்கு வருவதை பார்த்து விடுகின்றாள். இதனால் நல்லதங்காளையும் அவளுடைய குழந்தைகளையும் வீட்டிற்குள் வரவிடக்கூடாது என்பதற்காக மாடியிலே இருந்து வெகு சீக்கிரமாக இறங்கி தன்னுடைய வீட்டினுடைய கதவை அடைத்து தாழிட்டு விடுகின்றாள். அதற்கு பிறகு எப்படியும் கதவு திறந்து விடக்கூடாது என்பதற்காக ஈரமண் களிமண்ணை வைத்து தன்னுடைய கதவு முழுவதும் அப்பி அந்த கதவு எப்படியும் திறந்து விட முடியாத அளவு, ஒரு காற்று கூட புக முடியாத அளவு அடைத்து விடுகின்றாள். நல்லதங்காள் வீட்டை அடைகின்றாள். வீட்டு கதவு பூட்டப்பட்டிருக்கின்றது. அண்ணி கதவை திறங்கள், அண்ணி கதவை திறங்கள் என்று கூப்பிடுகின்றாள். ஆனால் மூலி அலங்காரியோ இப்படி வீட்டை அடைத்துவிட்டு ஒரு பழைய கந்தலான ஆடையை உடுத்திக் கொண்டு தலையிலே பத்து போட்டுக்கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டு வீட்டு மூலையிலே படுத்துக் கொள்கின்றாள். வெகு நேரமாக கூப்பிட்டும் தன்னுடைய அண்ணி கதவை திறக்கவில்லை. இந்த சமயத்திலே நல்லதங்காளுடைய பிள்ளைகள் எல்லோரும் பசி பசி என்று வீட்டின் முன்பு கூப்பாடு போடுகின்றார்கள். இதை சுற்றில் இருந்த அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லதங்காளுக்கு இந்த சமயத்தில் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கணும். இவங்க ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களுடைய வாழ்ந்த வரலாறு என்னது, இவங்களுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, சுற்றி இருந்த ஊர் மக்கள் எல்லோரும் இவர்களை பார்த்து ஒரு காலத்திலே பிரமித்து போய் கொண்டிருப்பார்கள். இப்படி நல்லதங்காளுடைய குழந்தைகள் பசி பசி என்று வீட்டின் முன்னே நின்று கூப்பாடு போடுவதை பார்த்து நல்லதங்காளுக்கு மிகவும் அசிங்கமாகி போய்விடுகின்றது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. தன்னுடைய குழந்தைகளுடைய நிலைமை இவ்வாறு இருக்கும் போது அண்ணியும் இவ்வாறு சாதிக்கும் போது அவளால் என்ன செய்ய முடியும்? அப்போது நல்லதங்காள் அந்த கதவினிடத்திலே ஒரு ஆணையிடுகின்றாள். நான் உத்தமியானால், நான் பத்தினியானால் இந்த கதவு படீர் என்று திறக்கட்டும் என்று கூறுகின்றாள். ஈர களிமண்ணால் அடைக்கப்பட்டிருந்த அந்த கதவானது படீர் என்று பீய்த்து கொண்டு போய் விழுந்து விடுகின்றது. குழந்தைகள் எல்லோரும் வீட்டுக்குள் ஓட ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி குழந்தைகள் ஒருவேளை வீட்டுக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த உணவுப் பொருளும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்த சோத்துப்பானை முதற்கொண்டு அத்தனை உணவுப் பொருட்களையும் எடுத்து ஒளித்து வைத்திருக்கின்றாள் இந்த மூலி அலங்காரி. குழந்தைகள் வீடு முழுவதும் சுற்றி பார்க்கின்றன, எங்கெங்கோ தவி பார்க்கின்றன. எங்கும் எதுவும் சாப்பிடுவதற்கு இல்லை, குடிப்பதற்கு தண்ணி கூட அவள் வைக்கவில்லை. கடைசியாக குழந்தைகள் வீடு முழுவதும் சுற்றிவிட்டு
ஏற்கனவே அவர்களுடைய மாமன் சொல்லி இருந்த வடக்கு மூலையிலும் தெற்கு மூலையிலும் மாங்காயும் தேங்காயும் குமிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த இடத்தை வந்து அடைந்து விடுகின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஓடி ஓடி மாங்காயையும் தேங்காயையும் எடுக்கின்றது. அப்போது மூலி அலங்காரி அந்த இடத்திலே படுத்து கிடந்தவள் குழந்தைகள் எடுத்து அந்த மாங்காயையும் தேங்காயையும் பிடுங்கி போட்டுவிட்டு 1000 தேங்காயிலே ஒரு அழுகல் தேங்காய், 1000 மாங்காயிலே ஒரு அழுகல் மாங்காய் என்று எடுத்து கொடுத்து குழந்தைகளை பத்தி விடுகின்றாள். மூலி அலங்காரியுடைய இந்த துஷ்ட செயலை பார்த்து நல்லதங்காளுடைய மனம் பொறுக்கவில்லை. என்றாலும் இப்போது அவளுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் தன்னுடைய அண்ணியிடம் வேண்டுகின்றாள். அண்ணி, என்னுடைய பாலகர்களின் பசியார வழி செய்யுங்கள் என்று கேட்கும் போது மூலி அலங்காரியினுடைய மனம் கொஞ்சம் இறங்குகின்றது. இவர்கள் சாப்பிடுவதற்கு உணவு செய்வதற்கு பொருட்கள் கொடுக்கின்றாள். அப்படி மனமிறங்கி என்ன பொருள் கொடுத்தாள் என்று பார்க்கும்போது 7 வருடம் மக்கி போன கேப்பை, 7 வருஷமாக மக்கி போன கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கேப்பை, ஒரு ஓட்டை சட்டியையும் கொடுத்து பச்சை விறகுகளை கொடுத்து நீயே சமைத்து சாப்பிட்டுக் கொள் என்று விட்டு விடுகின்றாள். பச்சை விறகு, 7 வருடம் மக்கி போன கேப்பை, ஓட்டை சட்டி, இத்தனையும் வைத்து நல்லதங்காள் இப்போது சமைத்து குழந்தைகளுடைய பசியாற்ற வேண்டும். எப்படி முடியும்? நிச்சயமாக முடியாது. ஆனாலும் நல்லதங்காளுக்கு வேறு வழி இல்லை. அந்த ஓட்டை சட்டியிலே ஒரு கோந்தை போட்டு அடைக்கின்றாள். அந்த மக்கி போன கேப்பையை காய்ச்ச ஆரம்பிக்கின்றாள். விறகோ பச்சை விறகு, எப்படி பற்றும்? அப்போதும் நல்லதங்காள் ஆணையிடுகின்றாள், நான் உத்தமியானால் பத்தினியானால் இந்த பச்சை விறகு பற்றி எரியும் என்று. விறகு பற்றி எரிகின்றது. உடைந்து போன திருகையிலே திரிக்கப்பட்ட அந்த மக்கி போன கேப்பையானது உலையிலே கொதிக்கின்றது. கூழானது ரெடியாகின்றது. அதனை பார்த்து ஆங்காரம் கொண்ட மூலி, இத்தனை தடங்கல்கள் செய்த பிறகும் இவள் கூழ் காய்ச்சி விட்டாளே, தன்னுடைய குழந்தைகளுடைய பசியை ஆற்றி விடுவாளே என்று அந்த பானையை தட்டிவிட்டு விடுகின்றாள். இப்படி கூழானது பானையிலிருந்து உடைந்து தரையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. பசியாலே குழந்தைகள் எல்லோரும் தரையிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த கூளை தங்களுடைய கையாலே எடுத்து நக்கி நக்கி குடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வளவுதான், நல்லதங்காளுடைய அத்தனை தன்மானமும் இந்த இடத்திலே தவிடுபொடியாகி போனது. ராஜா வீட்டிலே இளவரசர்களாக இளவரசிகளாக இருக்க வேண்டிய இந்த குழந்தைகள் இப்படி உடைந்து போன பானையிலே தரையிலே சிந்தி கிடக்கின்ற கூளை அள்ளி அள்ளி குடிக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டோமே. இது விதியினால் நடந்த சாபமா, இல்லை தன்னுடைய கணவனுடைய பேச்சை கேட்காமல் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு வந்து இப்படி அவமானப்பட்டு விட்டோமே என்று மிகவும் மனம் வருந்தி போகின்றாள். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகின்றாள். இங்கே நடந்த அத்தனை கொடுமையையும் ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் நல்லதங்காளை கூப்பிடுகின்றாள். தாயி, நீ இங்கே வந்து இரு, அத்தனையையும் நாங்கள் பார்த்தோம். உனக்கு பச்சரிசி குத்தி தாரோம், பாலும் கறந்து தாரோம், பாலரும் நீயும் பசியாறி இருங்க என்று கூப்பிடும்போது நல்லதங்காள் தன்னுடைய தன்மான உணர்ச்சியால் கூறுகின்றாள், நாங்கள் எல்லோரும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், அடுத்தவர் வீட்டிலே அன்னம் தண்ணி விளங்க மாட்டோம் என்று கூறி அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கின்றாள். காட்டுப்பகுதியை அடைகின்றாள். காட்டிலே அத்தனை குழந்தைகளும் தன்னுடைய தாயை பிடித்துக் கொண்டு வரிசையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களிடம், இங்கே தண்ணீர் குடிப்பதற்கு ஏதாவது கிணறு இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவன் கிணறு இருக்கின்ற இடத்தை கை காட்டுகின்றான். நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு தன்னுடைய மனதிலே தீராத அந்த வேதனையோடு இத்தனை வருட காலமாக இவள் பிறந்த பிறப்பிற்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் தன்னுடைய குழந்தைகள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டதே என்ற அந்த மன உளைச்சலாலும் அந்த கிணற்றை நோக்கி நடக்கின்றார். கிணற்றை அடைந்தவுடன் தன்னுடைய கையில் இருந்த குழந்தையை கிணற்றுக்குள் எரிகின்றாள். இதை பார்த்து மற்ற அத்தனை குழந்தைகளும் பயப்பட ஆரம்பிக்கின்றது, கதறி அழ ஆரம்பிக்கின்றது. தன்னுடைய தாயினுடைய கால்களை கட்டி கொண்டு விட்டு, அம்மா எங்களை தூக்கி போட்டு விடாதே என்று சொல்லும் போது குழந்தைகளுடைய அந்த கதறலை சற்றும் கேட்காமல் நல்லதங்காள் ஒவ்வொரு குழந்தையாக எடுத்து கிணற்றுக்குள் வீச ஆரம்பிக்கின்றாள். இப்படியாக 6 குழந்தைகளை கிணற்றில் வீசிவிட்டாள். 7வதாக அந்த மூத்த மகனை மட்டும் கிணற்றுக்குள் பிடித்து வீசும் முன்பு அவன் சொல்கின்றான், தாயே என்னை மட்டும் தப்பிக்க விட்டுவிடு, நான் இங்கிருந்து தப்பி பிழைத்து தகப்பன் பெயர் சொல்லுவேன், இங்கிருந்து ஓடி பிழைத்து உன் பெயர் சொல்லுவேன் என்று கெஞ்சுகின்றான். ஆனால் நல்லதங்காள் அவனையும் கிணற்றிலே தள்ள முயற்சிக்கும் போது அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்து விடுகின்றான். இதனால் நல்லதங்காளும் அவனை பின்தொடர்ந்து விரட்டி வர, அப்போது அங்கிருந்த ஆட்டிடையர்களிடம், என்னுடைய இந்த மகன் என்னுடைய பேச்சை கேட்காமல் இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றான், அவனை பிடித்து என்னிடம் கொடுங்கள் என்று சொல்லும் போது அம்மாவுக்கு அடங்காத தருதலை பிள்ளை இந்த மூத்த பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்து வந்து நல்லதங்காளிடமே விட்டு விடுகின்றார்கள். நல்லதங்காள் அவனையும் தரதர என்று இழுத்து கொண்டு போய் அந்த கிணற்றிலே போட்டு மூழ்கடித்து சாகடித்து விடுகின்றாள். அதற்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளோடு சேர்ந்து அவளும் அந்த கிணற்றிலே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து விடுகின்றாள்.
இப்படி அவள் ஊரிலிருந்து கிளம்பி இந்த கிணற்றை வந்து அடையும் வரை அவள் போன தடம் தெரியும்படி அவர்களுடைய சடலத்தை, அவர்களுடைய இந்த இறந்த செய்தியை நல்லதங்காளுடைய அண்ணனுக்கும் அவளுடைய கணவனுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஊரிலிருந்து இந்த கிணற்றை அடைய வரும் வழிவரை அத்தனை இடங்களிலும் ஆவாரம்பூ செடிகளை ஒடித்து ஒடித்து போட்டபடியே நல்லதங்காள் நடந்து வந்திருக்கின்றாள். கிணற்றிலே குதிப்பதற்கு முன்பாக தன்னுடைய தாலியை எடுத்து தன்னுடைய கணவன் பார்வையில் படும்படி கிணற்று மெட்டிலே வைக்கின்றாள். தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற சங்கினை எடுத்து தன்னுடைய அண்ணனுடைய பார்வையில் படும்படி கிணற்று மெட்டிலே வைக்கின்றாள். அதற்கு பிறகு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றாள். ஒரு விஷயத்தை நான் முன்னாலேயே சொல்ல மறந்து விட்டேன். நல்லதங்காளுடைய கூந்தலானது 16 அடி கூந்தல். 16 அடி கூந்தல் உள்ள ஒரு பெண்ணா? சராசரியாக மனிதனுடைய உயரமானது 5 அடியிலிருந்து 5.5 அடி இருக்கும். மிகவும் உயரமான மனிதர்கள் கூட 6 அடி இல்லை என்றால் 6.5 அடி தான் இருப்பார்கள். நல்லதங்காள் ஒரு பெண்ணாக இருப்பதால் நிச்சயமாக அவள் ஒரு 5.5 அடி உயரத்திற்கு மேல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும் போது 16 அடி கூந்தல் அவளுக்கு இருந்ததாம். அதாவது அவளுடைய ஒட்டுமொத்த உயரத்தை போன்று 3 மடங்கு நீளமான கூந்தல் அவளுக்கு இருந்ததால் அவள் செல்லும் இடங்கள் எல்லாம் அந்த கூந்தலானது தரையிலே உரசி கொண்டு வந்தது. இப்போது இந்த கிணற்றிலே விழுந்து உயிரை விட்டு மிதந்து கொண்டிருக்கும் போது நல்லதங்காளுடைய அந்த கூந்தலானது கிணறு முழுவதும் பரவி கிடக்கின்றது. கிணற்றில் இருக்கின்ற நீரையோ மற்ற இறந்து போன குழந்தைகளையோ ஏன் நல்லதங்காளுடைய உடலையோ கூட எவரும் பார்க்க முடியாத அளவு அந்த கிணறு முழுவதுமாக இந்த கூந்தலானது விரிந்து கிடக்கின்றது. இத்தனையும் நடந்து முடிந்தாகிவிட்டது. காட்டிலே வேட்டைக்கு சென்றிருந்த நல்லதம்பி வீட்டிற்கு திரும்பி வருகின்றான். தன்னுடைய மனைவியிடத்திலே தன்னுடைய தங்கை எங்கே என கேட்கும் போது, சீரக சம்பா அரிசி பொங்கி போட்டேன், 10 வகை காய்கறி வச்சேன், அனைவரும் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை நல்லதம்பியினுடைய மனம் ஏற்க மறுக்கின்றது. தன்னுடைய தங்கையும் அவளுடைய குழந்தைகளும் வந்து சேர்ந்த நிலைமை எப்படி இருந்தது, எப்படி அவர்கள் அதற்குள்ளாக இங்கே சாப்பிட்டு விட்டு மீண்டும் கிளம்பி இருப்பார்கள்? நிச்சயமாக தன்னுடைய மனைவி பொய் கூறுகின்றார் என்பதை தெரிந்து கொண்டு வெளியே வருகின்றான். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இங்கே நடந்த அத்தனை செய்தியையும் நல்லதம்பிக்கு சொல்லிவிடுகின்றார்கள். அதனால் தன்னுடைய தங்கை சென்ற அதே திசையிலே ஓடி போகின்றான் நல்லதம்பி. அவள் உடைத்து போட்ட அந்த ஆவாரம்பூ செடிகள் அவனுக்கு வழி சொல்லின. கடைசியாக அந்த கிணற்றிலே வந்து அந்த செடிகள் நின்றதால் கிணற்று மேட்டிலே தன்னுடைய தங்கையுடைய தாலியையும் பால் சங்கையும் பார்த்த பிறகு கிணற்றிலே எட்டி பார்க்கின்றான் நல்லதம்பி. அங்கே நடந்த அத்தனை கொடூரமும் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகு அகங்காரம் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றான். தன்னுடைய மனைவியை மட்டுமல்ல அவளுடைய குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று முடிவு கட்டுகின்றான். அதனால் அவசர அவசரமாக தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமண ஏற்பாட்டை செய்கின்றான். அந்த திருமணத்திற்கு வந்திருந்த மூலி அலங்காரியினுடைய அத்தனை உறவினர்களும் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே ஒரு பந்தலை போடுகின்றான். அந்த பந்தலை தட்டிவிட்டு உறவினர்கள் அனைவருடைய தலையிலும் விழுந்து அவர்கள் அனைவரும் செத்து போகின்றார்கள். அடுத்ததாக அரிவாளை கொண்டு தன்னுடைய மனைவியையும் வெட்டி கொள்கின்றான் நல்லதம்பி. இப்படி நல்லதங்காள் தன்னுடைய அண்ணனை பார்க்க வந்த அதே சமயத்திலே மீண்டும் மானாமதுரையிலே மழை பொழிய ஆரம்பிக்கின்றது. பயிர்கள் எல்லாம் விளைய ஆரம்பிக்கின்றன. இதனால் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் மீண்டும் சந்தோஷத்தோடு அழைத்து செல்வதற்காக மானாமதுரையிலிருந்து காசிராஜா வருகின்றான். ஆனால் அதற்குள் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் இப்படியான ஒரு முடிவினை எடுத்து இறந்து போனார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இவர்கள் அனைவரையும் காப்பாற்ற தவறியவன் தான் என்று நினைத்து அங்கே ஒரு ஈட்டியை எடுத்து தன்னுடைய மார்பிலே பாய்ச்சி இறந்து போகின்றான் காசிராஜன். காசிராஜனும் இறந்தாகிவிட்டது. அடுத்தபடியாக நல்லதம்பி மூலி அலங்காரியையும் அவனுடைய உறவினர்களையும் கொன்று போட்ட பிறகு அதே கிணற்றிலே வந்து அவனும் உயிரை மாய்த்துக் கொள்கின்றான். இப்படியாக இந்த பசியும் தன்மான உணர்ச்சியும் மனிதநேயமில்லாத மூலி அலங்காரியினுடைய செயலும் நல்லதங்காளுடைய வாழ்க்கையை இப்படியாக புரட்டி போட்டது. இப்படியாக இவர்களுடைய மானிட வரலாறு இந்த இடத்தில் முடிந்து விட்டாலும் இப்படி ஒரு அண்ணன் தங்கை பாசம் இருந்திருக்கின்றதே, தங்கைக்காக அண்ணன் இப்படி ஒரு உயிரை விட்டிருக்கின்றானே, விதியின் வசத்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து போனதே என்று சிவபெருமானும் பார்வதியும் அங்கே தோன்றி நல்லதங்காளையும் நல்லதம்பியையும் அங்கே இறந்து போன அத்தனை பேரையும் உயிர்ப்பிப்பதாக கூறுகின்றார்கள். விட்ட இடத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கும்படி ஆசீர்வதிக்கின்றார்கள். ஆனால் நல்லதங்காலும் நல்லதம்பியும் இந்த உலகத்திலே இறந்தவர்கள் மீண்டு வந்தார்கள் என்று சரித்திரமில்லை. அப்படியாக எங்களுக்கு நீங்கள் அருள் புரிய போய் இயற்கையினுடைய நியதியை நீங்கள் மீறியதாக இருக்க வேண்டாம், அதனால் நாங்கள் இறந்தவர்கள் இறந்தவர்களாகவே இருக்கின்றோம் என்று கூறிவிடுகின்றார்கள். அதற்கு பிறகு அர்ஜுனாபுரத்திலே அவர்கள் விழுந்து இறந்த அந்த கிணற்றின் அருகிலே நல்லதங்காலுக்கும் நல்லதம்பிக்கும் குழந்தைகளுக்கும் கோவில் கட்டி அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நல்லதங்காலை குலசாமியாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் அவளுடன் பயபக்தி
பக்தியாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்லதங்கால் கோவிலிலே ஆனி மாத திருவிழா மிகவும் பிரசித்தி. ஆடி மாதம் நடக்கின்ற பொங்கல் திருவிழாவின் போது மானாமதுரை அரச குடும்ப சந்ததியினர் இன்னும் இந்த கோவிலில் வந்து நல்லதங்காலை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.